அவர் நேரடியாக களத்திற்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார். உண்மையாக இந்த பிரசன்ன குணசேன பிரதி அமைச்சர் குறித்து நாங்கள் சொல்லியாக வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய இந்த அரசாங்கத்திலே மிகவும் துடிதுடிப்புடன், ஆர்வத்துடன், கண்ணியத்துடன், உண்மையான ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக அரசியல் செய்து கொண்டு இந்த நாட்டுக்கு உண்மையான சேவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செயற்படுகின்ற ஒருவராக டாக்டர் பிரசன்ன குணசேன அவர்களை குறிப்பிட முடியும். டித்வா புயலின் போதும் சரி, அதற்கு முன்பதாக என்னென்ன அபிவிருத்தி பணிகள் செய்ய வேண்டும் என்பதும் சரி, அவருடைய சோசியல் மீடியாவிலே அழகாக பதிவிட்டு தெளிவாக அந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி என்ன பிரச்சனை இருக்கின்றது, இது எப்படி சரி செய்யப்பட போகிறது என்று மிகவும் உணர்வு பூர்வமாக இந்த வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார். அவைதான் இன்றைய தினம் இந்த விவரம் அறிந்தவுடனே இப்படித்தான் பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்று தகவல் அறிந்தும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்த்தவுடன் தான் அவருக்கும் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்ன நடந்திருக்கிறது என்று. ஆகவே இதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். අපි දැක්ක සමාජ මාධ්‍යවලත් එළිය මාධ්‍යත් කොච්චර මේකට විරෝධතා ආවද මඩ ගැහුවද කියලා. ඉතින් මඩ ගැහුවට කමන්නේ නැහැ. හැබැයි ජනතා ප්‍රතිනිධිතුන් හදපේවට අලාභානි කරන්න එපා කියන එක තමයි තියෙන්නේ. ඉදිරියටත් අපි නීති ක්‍රියාත්මක කරන අපි හිතන ශ්‍රී ලංකා ගුවන්නාමිදා අපිත් එක්ක එකඟ වෙලා තියෙන මාසෙකට වැඩි කාලයක් මේක ගත කරන්න. දැන් අද සාකච්ඡා මේ කරන්න තමයි ආවෙත් මෙතන බල්ලේවල මේක ආරක්ෂක තත්ත්වෙ ඊට වඩා අපි දැඩිව ක්‍රියාත්මක කරනවා. விமானப்படையின் ஊழியர்கள், அதிகாரிகள், சிப்பாய்கள் தொடர்ந்து 3 மாத காலத்திற்கு அங்கேயே இருந்து இதன் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த போவதாக பிரதி அமைச்சர் தெரிவிக்கின்றார். அதே போல மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிசிடிவி கேமராக்கள் தற்போது குறைவாக இருக்கிறது, அந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வேலை திட்டமும் நடக்கப் போவதாக பிரதி அமைச்சர் தெரிவிக்கிறார். உண்மையாகவே நடக்க வேண்டிய ஒன்று தான். அதிகாரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ, சிசிடிவி கேமராக்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளை கூட ஏமாற்றி விடலாம், கேமராக்களை ஏமாற்ற முடியாது. ரைட்? யார் என்ன செய்தாலும் அது அத்தனையும் மறைந்து வைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது சிசிடிவி கேமராக்களில் எப்படியும் பதிவாகும். அதன் மூலமாக இனிவரும் நாட்களில் சட்டவிரோதமாக வேண்டுமென்று இந்த இடங்களை எல்லாம் அசுத்தம் செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தான் பிரதி அமைச்சர் தெரிவிக்கின்றார்.